வாங்க வாங்க ஷஷ்டி 2024 பார்க்கலாம். ஷஷ்டிக்கு இது வைத்தீஸ்வரன் கோயில், முருகர், செல்வமுத்து குமாரசுவாமி அவரோட ஃபுல் நேமு. முருகரோட ஃபுல் நேம் செவ்வாய்க்கு என்ன இருக்கும்ல, அங்காரகன் கோவில், அவரோட கோவிலில் உள்ளது தான் ஷஷ்டி வழிபாடு. இது ராத்திரி நடத்துவாங்க. எப்போனா ஒரு 8:30 மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க. 8:30 மணிக்கு கூட இல்லை, இது ஆக்சுவலாக கரெக்டாக 9:20 இல்லை 9:15 இல்லை 9:30க்குள்ளே அந்த மேடையிலேருந்து கீழே இறக்கிட்டு வர்றதுக்கு 9:45 ஆகிடும். ஆனால் அந்த 9:20 அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, இது அழகாக இருக்கும். ஐயோ, நீங்கள் நேரில் பார்க்கணுமே, அப்படியே வச்ச கண்ணை நம்ம வாங்க மாட்டோம், அப்படி இருக்கும். அசைஞ்சு மயில் வரா மாதிரியே ஊர்ந்து வரா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ புடவை வேஷ்டியில், அப்புறம் அந்த இதிலலாம் அவருக்கு விசிறி விடுறாங்க பாருங்களேன், வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட் டைம் பவள பல்லக்கா ஏதோ சொல்லுவாங்க இதுக்கு பேர். இவர் நாதஸ்வரம் வாசிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தபிலும் அவ்வளோ செம்மையாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், லைட் செட்டிங்கோட செம்மையாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக ஷஷ்டிக்கு வேறு எதுவும் இருந்த என் மாமியார் விடலை. இது என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பி விட்டுருந்த வீடியோ. ஒரு நாளைக்கும் ஒரு அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்களேன். ஐயோ, அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தது தான் எனக்கு இன்னும் அப்படியே எனக்கு கண்ணுக்குள்ளே நிற்கிறாரு. அவ்வளோ அழகு. அதுவும் படியில் இறங்கி வர்றதும் இதே மாதிரி அசைஞ்சாடும் மயில் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற மாதிரியே அசைஞ்சியே ஆடியே கூட்டிகிட்டு வருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த படியில் அப்படி ஆட்டி இறங்குறதுக்கும், இந்த தீவெட்டி அதுக்கு முன்னாடி அவங்க பிடிச்சிட்டு வர்றதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஷஷ்டி அப்போது இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா போய் பாருங்கள். அங்காரகன்னும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி வந்தது அப்படின்னா போய்